ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தை அமாவாசை அன்று செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் வரக்கூடிய இந்த தை அமாவாசை என்பது முன்னோர்களோட வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாளுங்க. தை 16ஆம் தேதி ஆங்கில தேதியில் 29/1/2025 புதன்கிழமை தை அமாவாசை வரவேற்கிறது. இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை இந்த பதிவு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசை வழிபாடு என்பது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான். தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தாய் தந்தை உள்ளவர்களுக்கு அமாவாசை நாளில் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் திதி, தர்ப்பணம், விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் தான் கிடையாது. நீங்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய அம்மா அப்பா இருப்பார்கள் அல்லவா? உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் அமாவாசை அன்று என்ன சமைக்கிறார்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டுங்க. அவ்வளவுதாங்க. தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அமாவாசை அன்று எழுந்து கட்டாயம் தலைக்கு குளித்து விட வேண்டும். திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தர்ப்பண காரியங்களை முடித்துவிட்டு தான் காஃபி டீ கூட குடிக்கணுங்க. ரொம்பவும் உடம்பு முடியவில்லை என்பவர்கள் காஃபி குடித்துவிட்டு காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் திதி தர்ப்பண காரியங்கள் முதலில் முடித்து விட்ட பிறகு மறைந்தவர்களுக்கு படையல் போட்டுவிட்டு அந்த உணவை மட்டும் சாப்பிட்டு கொள்ளணுங்க. அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுத்தவர்கள் மதிய உணவை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. சில பேர் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் முன்னோர்களை வழிபட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கட்டாயமாக இந்த தை அமாவாசையில் ஒரு ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ கடற்கரைக்கோ சென்று அங்கு இருக்கும் பிராமணர்களோட உதவியோட மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யணுங்க. இப்படி ஆத்தங்கரைகளுக்கு சென்று நிலைகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடன் நீங்கள் குளிச்சிடணுங்க. குளித்த பிறகுதான் வீட்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணுங்க. ஆத்தங்கரைக்கு சென்று பிராமணர் உதவியோடு உங்களால் திதி தர்ப்பண காரியங்களை செய்ய முடியவில்லை அப்படின்னா காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நேராக கடைக்கு சென்று பச்சரிசி, பருப்பு வகைகள், காய்கறிகள், வெல்லம், வாழை இலை இது போன்ற பொருட்கள் எல்லாம் வாங்கி ஒரு பையில் போட்டு சிவன் கோவிலில் பிராமணர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கோ அப்படி இல்லையா பெருமாள் கோவிலில் இருக்கும் பிராமணருக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கணுங்க. கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானம் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். இப்படி தானம் கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு தான் முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும் அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கணும். மொட்டை மாடியில் 2 தர்ப்பப்பையை வைத்து அதன் மேல் நீங்கள் சமைத்த சாப்பாட்டை வைத்து கூட கட்டாயம் நீங்கள் தண்ணீர் வைக்கணுங்க. சில பேர் நாங்கள் வைத்த சாதத்தை காகம் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க. கா 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 என்று அழைத்து விட்டு சாதத்தை வைத்து விட்டு வந்து விடுவீங்க. காகம் எடுக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாங்க. தை அமாவாசை அன்று வாசலில் கோலம் போடக்கூடாது. சமையலில் வெங்காயம், பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது. அமாவாசை அன்று சமைத்த உணவுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தாங்க சாப்பிடணும். ரத்த சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தாங்க சாப்பிடணும். 3வது நபர்களுக்கு நீங்கள் அமாவாசை அன்று சமைத்த சாப்பாட்டை கொடுக்கக்கூடாதுங்க. அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நீங்கள் மட்டும் சாப்பிடணுங்க. நீங்களும் அமாவாசை திதியில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டிற்கு சென்று உணவு சாப்பிட்டு விட்டு வராதிங்க. அவர்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கி கொண்டதாக அர்த்தமாகிருங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சாஸ்திரம் அதை தான் சொல்லுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அமாவாசைக்கு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தனியாக சமைத்த உணவாக இருக்கணும். அப்படி இல்லையா வெளி இடங்களில் நீங்கள் வாங்கி கொடுத்த சாப்பாடாக தாங்க இருக்கணும். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. மேலே சொன்ன விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றவே மாட்டோம் அப்படி என்றால், அல்லது இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்றால், உங்களால் முடிந்த 2 வயதானவர்களுக்கு வயிறார உங்கள் கையால் சாப்பாடு போட்டு நீங்கள் வாங்கித்தாங்க. அவ்வளவுதாங்க. எங்களுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை, பெண்கள் மட்டும்தான். எங்களுக்கு தாய் தந்தையர்கள் இல்லை.
நாங்கள் என்ன செய்வது? நீங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம்ங்க. எப்படி தெரியுமா? ஆத்தங்கரைக்கு செல்லுங்க. அங்கே இருக்கும் பிராமணர்களிடம் உங்களுடைய பெற்றோரின் பெயரை, கோத்திரம் எல்லாம் நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு பதிலாக அந்த பிராமணர் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை நிறைவாக செய்து வைப்பாங்கங்க. உங்களுடைய ரூபத்தில் கடமைகளை அந்த பிராமணர் செய்யலாங்க. இதுவும் சாஸ்திரத்தில் உண்டுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.